சில பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம பார்க்கோம். கை சூப்புறது, நகங்கடிக்கிறது, இது எதனால் வருது டாக்டர் குழந்தைகளுக்கு? அதாவது இந்த பழக்கம், இந்த மேனரிசம்ஸ், ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்குதுங்க. அதாவது குழந்தைங்களில் வந்து வழக்கமாகவே நீங்கள் எந்த ஒரு, அதாவது நீங்கள் சின்ன ஜீவராசிகள்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? மூந்து பார்த்தோ அல்லது வாயாலேயோ உணர்ந்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம், அடிப்படையாக வர்றது. அதுக்கப்புறம் கை கால்களை யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் வந்து நம்ம எவல்யூஷன் மூலமாக வந்தது, பரிணாம வளர்ச்சியே இதுதான். நீங்கள் எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணுன்னா மூக்கு மூலமாகவோ அல்லது நாக்கு மூலமாகவோ தான் நீங்கள் உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க. ஸோ குழந்தை வந்து ஆரம்ப காலத்தில் இதை தான் மூலமாக தெரிஞ்சுக்குது. நீங்கள் எதை கொடுத்தாலும் குழந்தை முதல்ல வாயில் வச்சுக்கும். அது காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு உணர்வுகள் அங்கேருந்து போகுது. ரெண்டாவது, முதல் குழந்தைக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது வாயிலிருந்து போனது தான். பசி எடுக்குது, பால் குடிக்குது, உடனே நீங்கள் திருப்தி அடைகிறீங்க. ஸோ இம்பல்சஸ் வந்து வாயிலிருந்து போகிறது தான், உதடு, நாக்கு, இங்கேருந்து போகிறது தான். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நாம் வந்து எதையுமே நம்ம வாய் மூலமாக தான் உணர்ந்து பழக்கப்பட்டிருக்கிறோம். அது வந்து எனக்கு திருப்தியும் அளிச்சிருக்குன்ற நம்பிக்கையும் உண்டு பண்ணியிருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்குள்ளே ஒரு அமைதி நிலை ஏற்படணும், எனக்குள்ளே ஒரு திருப்தி ஏற்படணும்னா நான் வாயை அசைபோட ஆரம்பிக்கிறேன். ஸோ வாயுக்குள்ளே கொண்டு போகிறது என்ன ஈஸியான இது. நம்ம இந்து மித்தாலஜியில் பார்க்கலாம். ஈவன் கிருஷ்ணன் கூட கட்டை விரலை தூக்கி வாயில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கை விரலில் கால் விரலையே வச்சுக்கிற அளவுக்கு நம்ம பழக்கப்படுத்திருக்கிறோம். இது வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இருக்கிறது. ஸோ குழந்தை வந்து ஒரு பசி எடுத்துச்சு, இல்லை ஒரு டிஸ்டர்ப்டாக இருக்குது, உடனே விரலை வச்சுக்கிறது தான் ஈஸி அதுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தை கற்றுக்குது. இதையே வந்து இன்னும் சில பேர் சூப்பான்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. குழந்தை கற்றுச்சுன்னா உடனே வாயில் வச்சுட்டா அந்த இதில் ரிஃப்ளெக்ஸில் வயிறு சாட்டிஸ்ஃபை ஆகி குழந்தை அமைதியாக இருக்கும். இது வந்து ஒரு சராசரியான நார்மலான விஷயம். அது இதுக்கப்புறம் என்ன ஆகுது, எனக்கு டென்ஷன் ஆகுது. அப்போ நான் வந்து இதுக்கு முன்னால் என்ன நான் கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறேன், வாயில் ஏதோ ஒன்று வச்சுருந்தா எனக்கு அமைதியாக இருக்குன்ற எண்ணம் இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணுறேன், விரலை வச்சுக்கும்போது உடனே டென்ஷன் குறையுது. ஸோ என்னுடைய உடம்புக்குள்ளேருந்தே ஒரு பர்டிகுலர் சென்சேஷன் போய் என்னை அமைதிப்படுத்துறதுன்றது தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் மெயின் ஃபஸ்ட்டு ஆரம்பம். குழந்தைங்க எல்லாமே பிறந்ததுலேருந்து பசி எடுக்கும்போதோ இல்லை ஒரு தனியாக இருக்கும்போதோ உடனே வாயில் விரலை வச்சுக்கிறது இயல்பு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, போர் அடிக்குது, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி சலிப்புத்தன்மை வரும்போது நான் எதை போய் ஸ்டிமுலேட் பண்ண முடியும், நான் என்னையே ஸ்டிமுலேட் பண்ணி சந்தோஷம் அடைகிறேன். ஸோ ஒன்று டென்ஷனாக இருக்கும்போதும் என்னை ஸ்டிமுலேட் பண்ணுறது ரைட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்கும் போதும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நான் இதையே கற்றுக்கிறேன். இப்போ நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும், பிஸியாக இருக்கணும்னு வச்சுக்கிங்க. நீங்கள் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் வந்து விரல் சூப்ப முடியுமா? முடியாது. ஏன்னா உங்கள் கையை நீங்கள் உபயோகப்படுத்தியே ஆகணும். நீங்கள் கை சூப்புறதை வந்து நம்ம ஈஸியாக விட்டுறோம். எந்த குழந்தை கை சூப்பிக்கிட்டே இருக்குதோ அந்த குழந்தை வந்து கையை உபயோகப்படுத்துகிறதே குறைஞ்சி போயிடும். ஏன்னா நீங்கள் பிஸியாக இருக்கணுன்னாலே உங்கள் கை காலை யூஸ் பண்ணி தான் பிஸியாக இருந்தாகணும். ஒன்றை கற்றுக்கணும், இல்லை ஒன்றை படிக்கணும், ஒரு வேலையை செய்யணும், அதுக்கு உங்கள் கை வந்து நிச்சயமாக உபயோகப்படும். நீங்கள் கையை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் விரல் சூப்பவே முடியாது. ஸோ குழந்தைங்க வந்து 3 வயசு வரைக்கும் விரல் சூப்புறது அப்படின்றத நீங்கள் அலோவ் பண்ணலாம். 3 வயசுக்கு மேலேயும், அதாவது குழந்தை வந்து 3 வயசுக்கு மேலே நடக்கும், ஓடும், பேசும், கை கால்களை உபயோகப்படுத்தும் திறன் அடைஞ்ச பிறகும் கை உபயோகப்படுத்தாமல் வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. காமனான ரீசன், ரொம்ப பொதுவான சராசரி யதார்த்தமான காரணம் என்னென்னா போர்டம் தான். இப்போ குழந்தைய தனியாக வீட்டில் விட்டுட்டு ஒரு கட்டிலுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் மேலேயும் ரொம்ப ரெயிலிங்ஸ்லாம் ஏற்றி விட்டுட்டு கீழே விழுந்துடக்கூடாது, வெளியே போகக்கூடாது, வந்தால் விழுந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்கிற குழந்தைய விட்டிங்கன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும், தன்னைத்தானே தான் தூண்டிக்க முயற்சி பண்ணும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிவி இதெல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு போயிடுறீங்க. டிவியில் வந்து பலதரப்பட்ட உணர்ச்சிகள் இருக்குது. அதில் வந்து அதிகமான உணர்ச்சி என்ன, குழந்தைக்கு தேவையில்லாத உணர்ச்சிகள் தான். ஒன்று காதல் ரசமோ அல்லது பயமோ டெரரிசமோ இதுதான் இருக்குது. இதை பார்க்கும்போது குழந்தை என்ன பண்ணும், எதையாவது ஒன்று ஹோல்டு பண்ணிக்கணும். ஸோ தன்னைத்தானே ஹோல்டு பண்ணிக்குது. இந்த மாதிரி குழந்தை ஒன்றுலையும் கற்றுக்குது. அடுத்தது அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறீங்க. அது வந்து ஒரு பெரிய ஆக்ரோஷமான சீன்.
அந்த சமயத்தில் குழந்தை என்ன பண்ணும்? விரல் சூப்பி பழகிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்றொன்னா குழந்தை ஆரம்ப காலத்தில் தனக்கு தெரியாமையே இந்த விரல் சூப்புறது இவ்வளோ பெனிஃபிட்டாக கொடுத்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு பின்னால் வர குழந்தை வந்து விரல் சூப்புறது நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு விரல் சூப்பாமல் இருந்தால் நல்லா இல்லைன்ற அளவுக்கு போயிடுது. இதுதான் காரணம். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே இதை கவனித்து குழந்தை விரல் சூப்புச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்னென்னா, குழந்தைய பிஸி ஆக்குங்க. 2 கையும் உபயோகப்படுத்தி அந்த குழந்தை நல்லா உறவான ரிலேஷன்ஷிப், ஒன்று பொம்மைகிட்டேயோ அல்லது மனுஷர்கள்கிட்டேயோ அல்லது மிருகங்கள்கிட்டேயோ இப்படிலாம் உறவாடும் போது நீங்கள் கையை வந்து வாய்க்குள்ளே வச்சுருக்கவே முடியாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குழந்தை வந்து வித்தியாசமாக பயத்துக்காகவோ டென்ஷனுக்காகவோ யூஸ் பண்ணுதான்றது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ எவ்வளவுக்கு அளவு கையை பிஸி பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அளவு நாம் வந்து குழந்தை வந்து விரல் சூப்புறதை விட்டுரும். இதுதான் விரல் சூப்புறதை பற்றி. இன்னமும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு 48 வயசில் விரல் சூப்புறவங்கள பார்த்துருக்கேன் நான். 1 வயசு 2 வயசு இல்லை. புரியுதுங்களா? விரல் சூப்புறது வந்து பெண்கள்கிட்ட அதிகம், ஆண்களை விட. நீங்கள் வந்து 10 வயசு 8 வயசு வரைக்கும் தான் விரல் சூப்புறதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விரல் சூப்புறது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் நிறையா பேர் விரல் சூப்புறதுக்கோசரம் கதவை சாத்திக்கிட்டு பாத்ரூமில் போயிட்டு விரல் சூப்புறவங்கலாம் இருக்கிறாங்க. டென்ஷன் ஆகி போச்சு அப்படின்னா அங்கே போய் விரல் சூப்புவாங்க. என்கிட்டயே ஒரு கேஸ் வச்சு, ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. திடீர்னு கொஞ்சம் அவங்க சொன்ன நேரத்துக்கும் போகிறதுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் போயிட்டாங்க. வாசலில் ஒருத்தர் உட்காந்து விரல் சூப்பிட்டு இருக்கிறாரு. உள்ளே போனவர் பார்த்தா அவர் தான் பொண்ணோட அப்பா அப்படின்ற அளவுக்கு வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்து இவரை வச்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, அதனால் இவர் விரல் சூப்பறதுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ண முடியுமா? அதனால் விரல் சூப்புறதுன்றது ஆரம்பித்து அப்படியே அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். விரல் சூப்புறதுனால வந்து பெரிய பெத்தாலஜின்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் வந்து விரல் சூப்பும்போது நிச்சயமாக 1 வயசுக்கு அப்புறம் கலந்துரையாட முடியாது. சமுதாயத்தை விட்டு ஒதுங்க ஆரம்பிச்சிருவீங்க. கொஞ்சம் தனிமையை தேடுவீங்க. தனிமைன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். தனிமையே ஒருத்தர் வந்து இருக்க முடியுதுன்ற அளவுக்கு இருக்குதுன்னா நிச்சயமாக அது வந்து பெத்தாலஜி தான். ஸோ விரல் சூப்புறது அந்த அளவுக்கு போகும்.